ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்தில் இருந்து. ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது, புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது, வேலூர் மாவட்டத்திற்கு காவிரி குடிநீர் கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். ஆட்சி முடிகின்ற தருவாயில் இப்பொழுது மூத்த அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களும், அப்பொழுது திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது துணை முதலமைச்சராக இருந்த இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் இதே வேலூரில் காவிரி குடிநீருக்கு அடிக்கல் நாட்டினார்கள். ஆட்சி முடிகின்ற தருவாயில் ஒரு பார்த்து முன்னாடி சொல்றார், அடிக்கல் நாட்டினார்கள். தேர்தல் வந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் ஏறியது. போட்டதற்குரிய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் வகித்த அந்த பொறுப்பை, உள்ளாட்சித்துறை அமைச்சர் பொறுப்பை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னிடத்தில் ஒப்படைத்தார். அப்படி ஒப்படைத்து ஒவ்வொரு துறையாக ஆய்வு செய்கின்ற பொழுது, குடிநீர் துறை எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஏற்கனவே இவர்கள் வேலூர் மாநகருக்கு, வேலூர் மாவட்டத்திற்கு காவிரி நதிநீர் கொண்டு வருவதற்காக அடிக்கல் நாட்டினார் என்று பார்த்தால் அது எதுவுமே செய்யல. நான் ராணிப்பேட்டையிலிருந்து மரியாதைக்குரிய அந்த துறைமுகத்தில் கேள்வியாக வைக்கிறேன். அவர் சொல்லுவார், எதுவுமே சிரிச்சு அசால்ட்டா பேசுவார். அவர் எப்படியாவது பேசட்டும். ஆனா பொய்யே சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் ஒரு உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் கேட்கிறேன். நீங்கள் காவிரி குடிநீருக்கு அடிக்கல் நாட்டினீர்களே, என்ன உண்மை என்று சொன்னால் அந்த திட்டமே அப்பொழுது வரவில்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அழைத்து துறை அலுவலர்களை வைத்துக் கொண்டு ஆய்வு செய்து எத்தனாயிரம் கோடி ரூபாய் இதற்கு நிதி வேண்டும் என்று ஆய்வு செய்து அந்த ஆய்வுக்கு பின்பாக டெண்டர் விடப்பட்டது. நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 6 மாதத்துக்கு முன்பு தான் டெண்டரை விடப்படுகிறோம். டெண்டர் விடப்பட்டு அதற்கு பின்பாக புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த பணி தொடங்கப்பட்டது. இந்த பணிக்காக நிதி ஒதுக்கப்பட்டது. இது மறுக்க முடியுமா? இது இல்லைன்னு சொல்றீங்க. அண்ணன் துரைமுருகன் அண்ணன் இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு துணிச்சல் இருந்தா. ஏன்னா மக்களை நீங்க ஏமாத்துறீங்க. உங்க முதலமைச்சரும் மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. நீங்களும் அவருடைய 2வது நிலையில் இருக்கிறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. நீ ஏமாத்துறீங்கன்ற உண்மையை நான் இந்த மேடையில் சொல்றேன். இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு சொன்னா ராணிப்பேட்டை மேடை இங்க போட்டுக்கலாம். உனக்கு ஒரு பைக் கொடுத்துறேன், நான் ஒரு பைக் எடுத்துக்கிறேன், நான் ஆதாரத்தோட சொல்றேன். அதுக்கு நீ பதில் சொன்னா சரி. சொல்றது சரியா? சொல்ல முடியுமா? முடியாது, தோத்துருவார். போய் மாநில அரசு நினைத்தால் மதுக்கடையை மூடிவிடலாம். அப்படி மூடிய மதுக்கடையை திறந்தவரே திரு ஸ்டாலினுடைய தந்தை, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் தான். அப்படி மதுக்கடையை திறந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக மக்கள் சீரழியக்கூடிய அளவிலே இந்த நாட்டை சீரழித்து விட்டு, இப்பொழுது ஒருவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன் என்று சொன்னால், அதற்கும் நான் வருகிறேன் என்று சொன்னால், எவ்வளவு ஒரு வெக்கம் கட்ட அரசியல் தலைவராக இந்த ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாருன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான குழந்தைங்க படிக்குதுன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த சத்துணவு தான். அந்த திட்டத்தை யாராலும் நிறுத்த முடியல. அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது கருணாநிதி சட்டமன்றத்தில் சொன்னார், குழந்தைகளை பிச்சை எடுக்க வச்சுட்டார் எம்ஜிஆர் தான், பிச்சை எடுக்க வச்சுட்டார் எம்ஜிஆர் தான். ஆனா அந்த திட்டம் வெற்றி பெற்று லட்சக்கணக்கான குழந்தைகள் நல்ல கல்வி கற்ற போது அந்த திட்டத்திற்கு கூடுதலா முட்டை போடுறார் இதே கருணாநிதி. ஏன் அவங்க அப்பா கருணாநிதி இருந்தாரு, ஏன் அவருக்கு அந்த யோசனை வரல? அரசியல்ல பழந்தின்னு கொட்டை போட்டவராச்சு. அது ஒன்றும் இல்லை, சாராயம் விற்கிறவனும் கள்ள சாராயம் விற்றவனும்
சாராயம் வித்து குண்டாசு போனவனுக்கெல்லாம் அரசியல் வாழ்வு கொடுத்துட்டு, அது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் லைஃபை கொடுத்துட்டு நாட்டு மக்களை பத்தி சிந்திக்காத. என்ன கொடுமை பாருங்க. முடிஞ்சது உடனே ஆட்சி மாறுது. ஆட்சி மாறின உடனேயே அதை துவக்கி வச்சா தான் செஞ்ச மாதிரி வராது. கிட்டத்தட்ட ஒரு 30 மாசம் இழுக்கடிக்கிறார். இந்த மாவட்டம் தான் மந்திரி துரைமுருகன். அவருக்கு தெரியும், இல்லாத ஒண்ணு பேசுவார். அவருக்கு தெரியும் அவர் திறக்கிறதுக்கு ஆசை தான். ஆனா அரசியல் ரீதியா அப்ப திறந்திருந்தா ஸ்டாம்ப் போட்டோம்னு நாம சொல்லிடுவோம்ல. இப்போ நாங்க தான் அவங்க ஸ்டாம்ப் போட்டது தான். 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையா நிறைவேற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. அதை இப்போ ஓபன் பண்றீங்க. அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறேன்னு சொன்னா நடத்துன்னு சொல்லிட்டு விட வேண்டியது. நீ ஏன் போற? நீ ஏன் போற? நீ ஆட்சியில் இருக்கிற, உங்கள்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் இருக்கிறதுனால தான் அநேகமாக திருமாவளவன் சொன்னியா, அவர் சொன்னார், ஒன்றிய அரசை நிர்பந்தப்படுத்தி இதற்கு ஒரு கொள்கை வடிவம் கொண்டு வர வேண்டும். நான் திருமாவளவனை கேட்கல, ஸ்டாலினை கேட்கிறேன். தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க மத்திய அரசு. நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க எங்களுக்கு தமிழ்நாடு கல்விக் கொள்கையை நாங்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், அது கொண்டு வந்து நாங்கள் ஏற்றுக்க சொல்றீங்கல்ல. சாராயம் விற்கிறது உங்ககிட்ட இருக்குதியா? சாராயம் விற்கிற கடையை மூடுற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. அதை மூடாத நீ சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை இன்னொருத்தர் சொல்ல வைக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? துரைமுருகன் இங்க ஏதோ ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. பிரிட்ஜ் கட்டி முடிச்சுன்னு அவர் சொல்லிட்டார். வந்ததுன்னு அந்த பிரிட்ஜை திறக்கும் போது இது ஒண்ணுதான் ஏதோ பண்ணியிருக்காங்க. அது தளபதி ஸ்டாலின் மேம்பாடுன்றதான். அவர் பேரை வைக்கிறார். எனக்கு கொள்கை ரீதியாக கருணாநிதி தான் எனக்கு தலைவன் என்று சொன்ன திரு துரைமுருகன் அவர்கள் ஒரு மேடையிலே ஒரு நடிகர் மிகவும் வம்புக்கு இழுப்பதை போல இழுத்து அவமானப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார். அப்படி செல்கின்ற அவரை பார்த்து ரசித்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். இவ்வளவு மூத்த அரசியல் தலைவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி தலைமையாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க அப்பா புத்திதான், அவங்க அப்பா கருணாநிதி அப்படிதான். வாழ்வு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அண்ணா மறைவுக்கு பின்பாக யார் முதலமைச்சர் என்ற பொழுது மக்கள் செல்வாக்கூடிய புரட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேர் புரட்சி தலைவர் யாரை கை காட்டுகிறார் அவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொன்ன போது அன்று புரட்சி தலைவரிடத்திலே கையேறி நின்று பிச்சை எடுத்த கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே கட்சியை விட்டு நீக்கிறார். டெல்லியிலே ஒரு தூணாக இருந்து திரு கருணாநிதி அவர்களுக்கு பக்கபலமாக தொண்டரணி தலைவராக இருந்த திரு வைகோ அவர்களை என்னை கொல்லவதற்கு முயற்சி செய்தார் என்று சொல்லி கட்சியிலிருந்து வெளியேற்றியவர் திரு கருணாநிதி. அப்ப எப்படி உள்ள எப்படி வருது? அவர் துணிஞ்சு கட்சியிலிருந்து எடுத்தார். ஆனால் திரு ஸ்டாலினுக்கு அந்த துணிவில்லை. மாறாக மேடையிலே உட்கார வைத்துக் கொண்டு மூன்றாவது நபரை பேசவிட்டு வேடிக்கை பார்த்து அவமானப்படுத்தி சிரிக்க வைக்கிறார் என்று சொன்னால், மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்களே, ஏதோ வேலூரில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு மீண்டும் மாற்றிக்கொண்டீர்கள். உங்களை எல்லாம் அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு நல்ல உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறோம். அந்த தன்மான உணர்வுக்கு பங்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, தன்மான உணர்வுக்கு பங்கம் ஏற்படுகின்ற பொழுது தந்தை பெரியாரை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள், பேரறிஞர் அண்ணாவை தலைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த தன்மான உணர்வுக்கு பங்கம் ஏற்படுகின்ற பொழுது கேள்வி எழுப்பக்கூடிய சிந்தனை வரும். அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் உங்களிடத்திலும் நான் இந்த கருத்தை வைக்கிறேன். உங்களுடைய தன்மானம் பறிபோய் கொண்டிருக்கிறது. அந்த தன்மானத்துக்கு இழுக்கு வந்து கொண்டிருக்கிறது.
அந்த இழுக்கு வராமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு தனித்தன்மையோடு உங்கள் கருத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில்